ஹாய் ட்ரேடர்ஸ். ரேஞ்ச் இண்டிகேட்டரோட டெமோ பார்த்துடலாம். இந்த ரேஞ்ச் இண்டிகேட்டர் வந்து எப்படி யூஸ் ஆகும், ஸோ இதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, ஸோ அதோட ஃபுல் டெமோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போயிடலாம். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஸோ செலக்ட் பீரியட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து இந்த ரேஞ்சை வந்து நம்ம டெய்லிக்கு யூஸ் பண்ணிக்கிறோமா, இல்லை வீக்லிக்கு யூஸ் பண்ணுறோமா, மந்த்லிக்கு யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற 3 ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸில் காமிக்கிறேன். ஸோ அதேமாதிரி யூஸ் மேனுவல் டேட் ஃபார் பேக் டெஸ்ட், இதை நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த டேட்டில் வந்து இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு எப்படி கரெக்டாக காமிக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட்டு 1 இயர் நாங்கள் செக் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக தான் இந்த பேக் டெஸ்ட் ஆப்ஷனோடு கொடுக்குறோம். ஏன்னா இது வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் இந்த வந்து பேக் டெஸ்ட் ஆப்ஷனும் நாங்கள் காமிக்கிறோம். ரேஞ்ச் வந்து எல்லா நாளுமே எப்படி வேலை செய்யுதுங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. இதில் எப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து 20th டெமோ ஐ மீன் 20th ரேஞ்ச் பார்க்கணும் அப்படின்னா நம்ம டேட் வந்து 21 செட் பண்ணணும். அது வந்து 20th ரேஞ்சை காமிக்கும் அது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் அதை காமிக்கிறேன் எப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து நார்மல் செட்டிங் தான். இதில் வந்து ரிவர்சல் ஜோன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு ரிவர்சல் ஜோன் அது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ரேஞ்சு வந்து இன்றைக்கி கன்சால்டேஷன் ஜோன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி கன்சல்டேஷன் மார்க்கெட் அப்படின்னா அதோட ரியாக்ஷன் நம்ம பார்க்கலாம். அந்த கன்சல்டேஷன் பீரியட் வரைக்கும், அந்த ஸ்டாடில் உடையிற வரைக்கும் அந்த லெவல் வந்து ரியாக்ட் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா? கன்சல்டேஷன் டே அன்னைக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை மார்க்கெட் கன்சல்டேஷன் அதில் நிற்கிது அப்படின்னா இங்கே தான் ரியாக்ட் ஆகிட்ருக்கும். மேஜராக இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இங்கே மட்டும்தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்ருக்கும். ஒன்ஸ் இதெல்லாம் உடையிறப்ப தான் நமக்கு பெரிய மூமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டாடில் உடையிறப்ப நமக்கு பெரிய மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம இதை மட்டும் வந்து டைனமிக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிஃப்டி கன்சல்டேஷன். ஓகேங்களா? இந்த ஒரு இதுக்கு மட்டும்தான், வேறு எதுக்கும் எந்த ஆப்ஷனும் கிடையாது. அதேமாதிரி மீதி வந்து நமக்கு டிஸ்பிளே வந்து ஜோனாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி லைனாகவும் வச்சுக்கலாம். ஸோ நான் போத்துனே கொடுத்துக்கிறேன். ஜோன் வித்து எதை நம்ம டச் பண்ண வேணாம். இது ரெண்டும் பீட்டாவில் இருக்குது. இது ஃபியூச்சர் அப்டேட்டில் நமக்கு இது வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து 23rd ரேஞ்சை பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ ஓப்பனிங்கே வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நமக்கு 0லேருந்து தான் எப்போதுமே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் ஆச்சு. நமக்கு வந்து பியருக்கு கீழே வந்துச்சு. ஓகேங்களா? பியருக்கு கீழே வந்துச்சு. நம்ம இண்டிகேட்டரில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, பியருக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? போட்டு ரேஞ்ச் ஒன்று வரைக்கும் நமக்கு கன்ஃபார்ம்டு டார்கெட் கிடைக்கும். இது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் லாஸ்ட்டு 1 இயருக்கு. ஓகேங்களா? இந்த விவேம்ப் லைன் வந்து கிரே கலரில் இருக்குது. ஓகேங்களா? அதுவும் வந்து என்னென்னா, நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டியை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக அதுவுமே ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ விவேம்பும் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, மார்னிங்லேயே வந்து நமக்கு வந்து விவேம்புக்கு கீழேயும் வருது, பியருக்கு கீழேயும் வருது. ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டாக என்ட்ரி போடலாம். ஓகேங்களா? எப்போவுமே விவேம்பில் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறப்ப நல்ல ரேலி இருக்கும். ஓகேங்களா? ஒரு ரீடெஸ்ட் பண்ணுது, நமக்கு வந்து பியரில் ரீடெஸ்ட் பண்ணுது. ஸோ டபுள் கான்ஃப்ளூன்ஸை நம்ம இதில் வந்து என்ட்ரி போடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ரேஞ்ச் 1 வந்து தொட்டுச்சு, நம்ம அங்கே வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து நல்ல மார்க்கெட் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ரேஞ்ச் 2 உடையதான்னு பார்க்குறப்ப, ரேஞ்ச் 2ல் ரீடெஸ்ட்ன்றப்ப நம்ம திருப்பி ரீஎன்ட்ரி ஆகி அந்த ரேஞ்ச் 2ல் வந்து நம்ம பொசிஷனை கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நல்ல ரேலி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது அப்படின்னா, ரேஞ்ச் 3 வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். என்றைக்கெல்லாம் ரேஞ்ச் 3 உடையுதோ அன்றைக்கி பெரிய மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் வந்து என்னென்னா, இதுக்கு கூட சப்போர்ட் பண்ண வேண்டியது வந்து ஏடிஎம்மோட ஐவி. ஓகேங்களா? ஏடிஎம்மோட ஐவி வந்து 20 அண்ட் அபோவ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய மூமெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் இது நடக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஏடிஎம்மோட ஐவி வந்து ஜஸ்ட்டு 10 தான் இருந்துச்சு. இந்தியா விக்ஸ் கிடையாது, இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி. ஓகேங்களா? இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா, ஃபியர் இருக்கா, கிரீடு இருக்குது, ஐ மீன் ஸ்டெபிலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத காமிக்கும். ஆனால் ஐவி வந்து நம்மளோட வாலட்டிலிட்டியை காமிக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரைக்கு 10 தான் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பெரிய மூமெண்ட் இருக்காது. இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். ஸோ அதில் வந்து ரியாக்ட் ஆகி நின்றுச்சு மார்க்கெட்டு. ஸோ இப்போ பேக் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து 21st பார்க்கலாம். ஓகேங்களா? 21st அப்போ நான் என்ன பண்ணணுன்னா, 22nd செலக்ட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டேன், ஓகே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? சரி, நான் இன்னும் எனேபிள் பண்ணல, எனேபிள் பண்ணிட்டேன்.
ஸோ அன்றைக்கான லெவல்ஸ் வந்து அது ப்ளாட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? நீங்கள் லாஸ்ட்டு 1 இயருக்கு ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யாருமே இது வரைக்கும் காமிக்கல. நான் வந்து அதை காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது எங்களுக்கு தெரியும். இது வந்து லாஸ்ட் 1 இயர் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது நல்லா வேலை பார்க்கும். ஸோ விவேம்போட யூஸ் பண்ணுங்கள். ஸோ அன்றைக்கி வந்து 21 அன்றைக்கி வந்து 0 லைன்லேருந்து வந்து நமக்கு டேரெக்டாக ரேஞ்ச் 1ல் போய் ரியாக்ட் ஆச்சு. இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கொடுத்தது. நம்ம இங்கெல்லாம் வந்து என்ட்ரி போட முடியல, கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா நம்ம விவேம்புக்கு கீழே வருதான்னு பார்க்கலாம். விவேம்பில் ரீடெஸ்ட் பண்ணுது. ஸோ அங்கே கூட நம்ம என்ட்ரி போட வேணாம். ஆனால் வந்து நம்ம என்ன டிசைட் பண்ணிக்கலாம்னா 0 லைனுக்கு கீழே போனால் புட் சைடும், 0 லைனுக்கு மேலே போனால் புல் சைடும் பார்க்கலாம். நம்ம கன்ஃபார்ம்டு என்ட்ரி எடுக்கணும்னா பியர் லைனுக்கு கீழே போகிறப்ப நம்ம என்ட்ரி போட்டால் ரேஞ்ச் 1 வரைக்கும் சாலிடாக பிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் பெரிய மொமெண்டமே நடக்கும் எப்போவுமே. அப்போ நமக்கு வந்து விவேம்புக்கு கீழே தான் இருக்குங்கிறது கிளியராகவே தெரியுது. புட் சைடில் நம்ம என்ட்ரி போட்டு ரேஞ்ச் 1ல் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். பட் அன்றைக்கி என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நேராக ரேஞ்சு 3 வரைக்குமே நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ரேஞ்சு 3 வரைக்குமே நமக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துருந்துச்சு. அங்கேருந்து வந்து ரிவர்சல் அடிச்சுது. ரிவர்சல் அடித்து நேராக வந்து நமக்கு ரேஞ்சு 2ல் போய் கரெக்டாக மார்க்கெட் போயிட்டு திருப்பி அகெயின் வந்து 0 லைன்கிட்ட வந்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி நம்ம வந்து 1 இயருக்குன்னு வந்து நம்ம ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நாங்கள் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4,999. ஓகேங்களா? மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ நம்ம இந்த டேக்கு பார்க்கலாம் 20th. அப்போ நான் வந்து 21ன்னு செட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. அன்றைக்கான லெவல் வந்துருச்சு. அன்றைக்கான லெவல் பாருங்கள் 0 லைனில் வந்துச்சு. விவேம்புக்கு கீழே வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம பியரில் கான்ஃபிடென்ட் என்ட்ரி போடலாம். ஓப்பனிங்லேயே ட்ரேடு போட்டு ரேஞ்ச் 1ல் டார்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரீடெஸ்ட் பண்ணுது மறுபடியும் விவேம்பில். மறுபடியும் அகெயின் விவேம்பில் ரீடெஸ்ட் பண்ணுது. ரேஞ்ச் 2 வருது. ரேஞ்ச் 3 உடையுது. ஓகேங்களா? அன்றைக்கி பெரிய மூவ்மெண்ட் நடந்துச்சு புட் சைடில். ரேஞ்ச் 3 உடையுது அப்படின்னா பெரிய மூவ்மெண்ட் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று ரேஞ்ச் 3 பிரேக் அவுட் ஆகிறப்ப தெரியணும். இன்னொன்று வந்து ஏடிஎம்மோட ஐவி வந்து 20 அண்ட் அபோவ்க்கு மேலே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுதுன்னா பெரிய மூவ்மெண்ட் இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து லாஸ்ட் நீங்கள் 1 இயர் ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இண்டிகேட்டரை வந்து வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து இதோட டெலகிராம் லிங்க்கு, வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.